ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 5 நாம் 5 நாம் வாசிக்கலாம். பாருங்க, 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிற பொழுது 38 வருஷம் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ஹீலிங். இந்த 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில இவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனா இவன் இறங்குறதுக்குள்ள என்ன ஆயிடுது, வேற ஒருத்தர் இறங்கிடுறாங்க. தேவ தூதன் அந்த குளத்தை கலக்கிற போது வேற ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, இறங்கிடுறாங்க. இவன் பாருங்க, 38 வருஷம் இஸ் ட்ரைங் ஹார்ட், இஸ் ஹேவிங் ஃபெய்த் தட் ஒன் டே ஐ வில் பி ஹீல்ட். இவன் பாருங்க, 38 வருஷம் இஸ் வெயிட்டிங் for a healing to happen in his life. அவன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்ட்டு 38 வருஷமா இந்த மனுஷன் அவன் காத்து கொண்டிருந்தான். பாருங்க, இந்த இடத்துல தேவன் அவனை பார்த்து அவனுடைய கஷ்டத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஏமேன். பாருங்க, 38 வருஷம் இந்த மனுஷன் இந்த இடத்துல ஒரு சுகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். உடனே அந்த மனுஷன், ஆமா ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். 38 வருஷமா ஆண்டவரே, நான் இதே இடத்துல தான் இருக்கிறேன். என்னை யாரும் கொண்டு போய் அங்க விடுறதுக்கு ஆள் இல்லை. யாரோ தூக்கிட்டு போனாலும் என்ன ஆயிடுது, எனக்கு முன்பதாக யாரோ ஒருத்தர் இறங்கி விடுகிறார்கள். பாருங்க, this man is having the thirst of miracle. Amen. பாருங்க, கர்த்தர் அதை பார்க்கிறார். Amen. நான் சுகமாக வேண்டும் என்ற ஒரு தாகம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் காணுகிறதை நாம் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, Amen. பாருங்க, உடனே கர்த்தர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. Certain times பாருங்க, we are into our comfort zone. பாருங்க, இந்த மனுஷன் அவனுடைய படுக்கை என்ன ஆயிடுச்சு, அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனாய் மாறி விட்டது. ஆனா அந்த படுக்கையிலிருந்து வெளியே வரணும்னு அவன் முயற்சி செய்கிறான். ஆனா என்ன பண்ண, இந்த கம்ஃபர்ட் ஜோன் அவனை பிடித்து வைத்துக் கொள்ளுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிராக்டிக்கலா பார்க்கிற பொழுது அநேக நேரங்களில் we are holding on to our comfort zone. Today God is telling, come out of your comfort zone. Amen. உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்மளை பிடித்து வைத்திருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். பாருங்க, இந்த மனுஷன் அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே அவன் நடந்து போனான். See, the miracle happens when we obey God without any delay. Amen. பாருங்க, இந்த மனுஷன் உடனடியாக, ஆண்டவரே, நான் எந்திரிக்க என்னால முடியாது, நான் வியாதியஸ்தன் என்று அவன் குறை சொல்லவில்லை. அவன் பாருங்க, அவன் தேவன் சொன்ன மாத்திரமே எந்த ஒரு மறுபேச்சும் பேசாமல் அவன் என்ன பண்ண, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய படுக்கையை நாம் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். We have to obey God, so God will do miracle in our life. Without any delay, without any questions, without any murmuring, we have to obey God. There is a miracle waiting for you today. Amen. See, this man has been waited for almost 38 years. For 4 decades, this man is thirsting for a miracle. But the time when he saw Jesus, the time when he obeyed the word of God, the healing happened without any delay. Today, my dear friends, my dear beloved, the God is telling you there is a miracle waiting for you without any delay, without any question. When you obey the word of God, the miracle comes in on your way. The miracle is on your way. Amen. பாருங்க, 38 வருஷம் இவன் காத்து கொண்டிருக்கிறான். Amen. He is waiting for 38 years. பாருங்க, கர்த்தர் பார்த்த மாத்திரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரம் அவனுடைய படுக்கை மாறினது, அவனுடைய வியாதி மாறினது. கர்த்தர் அவனுக்கு சுகத்தை தந்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தர ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The word is power. The Lord's word, பாருங்க, authority in the name of Jesus. Amen. பாருங்க, அவருடைய வார்த்தையில வல்லமை. அவர் வார்த்தை சொன்ன மாத்திரமே அந்த வியாதி குணமானது. Hallelujah. Amen. பாருங்க, today we have to wait on God. Amen. There are certain times, நம்மளால காத்து கொண்டு இருக்கவே முடியாது. We want it to happen in seconds. We need things to happen in a day. But see, this man is almost waited for 4 decades. Amen. பாருங்க,
38 வருஷம், கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், காத்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக குறைவாய் காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, we are not waiting on the Lord. We want everything to be done on a day. We want everything to be done within an hour. My dear beloved, this day God is telling you, when you wait, you will renew your strength like an eagle. In Isaiah 40 verse 31, you see, you will renew your strength like an eagle. You will fly high. You fly high, when you wait on the Lord. When you wait on the Lord, you will be renewed. When you wait on the Lord, your miracle is on your way. Your miracle is on your doorstep. Hallelujah. Amen. பாருங்க, உங்களுக்கான அதிசயம் உங்களுடைய வாசப்படியில் இருக்கிறது. நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். Amen. பாருங்க, இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரே, என்னுடைய வியாதி மாறணும் அப்படின்னு அவன் உள்ளத்துல நினைக்கிறதை கர்த்தர் அறிந்தார். 38 வருஷம் அவனுடைய விசுவாசத்தில் அவன் நிலைத்திருக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உடனடியாக கர்த்தர் சொல்லுகிற, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்த மனுஷன் எந்த ஒரு, பாருங்க, என்னால முடியல ஆண்டவர், எப்படி எந்திரிப்பேன், நீங்க என்ன சொல்றீங்க, எந்த ஒரு குவெஸ்டினும் கிடையாது. உடனே அவன் படுக்கை அவன் எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வசனம் சொல்லுகிறது. Today the miracle is at your way. The only thing you have to obey to the word of God. இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அதிசயம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கான அற்புதங்களை கர்த்தர் நீ செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேலையில அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.